ஸ்மிருதி மந்தானா இவங்களை பற்றி கண்டிப்பாக கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ரீசெண்டாக இப்போ வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆர்சிபி உமன்ஸ் டீமுக்குமே கப் வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இவங்க ரீசெண்டாக அவங்க லவ் டவுன்ஸோட கல்யாணம் பண்ண போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தட் வீடியோ சூப்பர் வைரல். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரிசப்ஷன் டேல அவங்க அப்பாவுக்கு சின்னதாக ஹார்ட் அட்டாக் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்க ரிசப்ஷனை தள்ளி வச்சாங்க. அந்த ரீசெண்ட் டைமில் சோஷியல் மீடியாலே நிறைய ரூமர்ஸ் அவங்க லவ் டவுன்ஸ் சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்துருச்சு. பட் நான் அதை பற்றி இங்கே பேச வரல. இப்போ அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த காரணம் அண்ட் அவங்க லவ் ஒன்ஸ் சீட் பண்ணது காரணம் யாருன்னா ஸ்மிருதி மந்தனா தான். அவங்களோட ஜாதகம் இந்த கல்யாணத்தில் செட் ஆகலை, இதுக்கு தான் ஜாதகம் சரியில்லைன்னா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசுகிறாங்க. அந்த பொண்ணை குறை சொல்லி பேசுகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு நம்ம நாட்டுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு கிரிக்கெட்டை கெரியராக சூஸ் பண்ணலாங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்காங்க, பெஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சனாக இருக்காங்க. அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லை, இந்த பொண்ணு ரொம்ப அன்லைக்கி அப்படின்னு இந்த சோஷியல் மீடியா இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் என்ன தான் பண்ணாலுமே உங்களை குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள போய் திருத்த முடியாது. அவங்களும் முன்னேற மாட்டாங்க, உங்களையும் முன்னேற விட மாட்டாங்க.